யூகத்தின் அடிப்படையில் கொலை வழக்கில் மனைவிக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை ரத்து. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டம் ஒரு இருட்டறை. அதில் வழக்கறிஞரின் வாதமே ஒளிவிளக்கு. ஆம், ஒருவர் உண்மையிலேயே குற்றம் புரிந்தவரா இல்லையா என்பது சட்டத்தின் முன் சரியான ஆதாரங்கள் கொண்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே ஒருவர் உண்மையான குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதே இந்திய நீதித்துறையின் தலையாய நோக்கமாக உள்ளது. இந்நிலையில் தன் கணவனை அவரது மனைவி கொலை செய்துவிட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் கீழமை நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் கொலை செய்யப்பட்டவரின் பெற்றோர். வழக்கின் சாரம்: மேற்படி கொலை செய்யப்பட்ட நபருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்த நிலையில் மேற்படி நபர் கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் அதற்கு ஆதாரமாக அவரது செருப்பும் மொபைல் ஃபோன் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்து இக்கொலையை அவருடன் மனவெறுப்பில் அடிக்கடி சண்டையிட்டு வந்த அவரது மனைவிதான் செய்திருக்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கினை விசாரித்த கீழ் நீதிமன்றம் அக்கொலையை அவரது மனைவிதான் செய்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்தி அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு அளித்தது. இந்நிலையில் மேற்படி தண்டனை வழங்கப்பட்ட நபர் தான் நிரபராதி என்றும் தனக்கு மேற்படி தண்டனையிலிருந்து விலக்களித்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மேற்படி நபர் அவரது கணவரை கொலை செய்துள்ளார் என்பது சரிவர நிரூபிக்கப்படவில்லை. மேற்படி கொலை செய்யப்பட்ட நபரின் காலணி மற்றும் கைபேசி ஆகியனவே கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் இறந்தவரின் உடல் மேற்படி குற்றம் சுமத்தப்பட்ட நபரின் கணவர் உடலா என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. மேலும் இறந்தவரின் பெற்றோர் DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டும் அது கொலை செய்யப்பட்டவரின் உடலில் இருந்த DNA-உடன் ஒப்பிட்டு உண்மைத்தன்மை கண்டறியப்படவில்லை. தன் கணவரை மனைவி கொன்றுவிட்டார் என தொடுக்கப்பட்ட வழக்கில் கொலை செய்யப்பட்டவர் மேற்படி பெண்ணின் கணவர்தானா என்பது உரிய வழியில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத நிலையில் அவரது காலணி மற்றும் கைபேசி அவ்விடத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளதை மட்டும் ஆதாரமாக கொண்டு இறந்தவர் குற்றம் சுமத்தப்பட்டவரின் கணவர்தான் என்றும் அவரை கொலை செய்தவர் அவரது மனைவி என உறுதிப்படுத்தி கீழ் நீதிமன்றம் வழங்கியுள்ள ஆயுள் தண்டனை ஏற்கத் தகுந்ததல்ல என கூறி மேற்படி தண்டனை ரத்து செய்யப்படுவதாகவும் மேலும் மேற்படி வழக்கில் இருந்து அப்பெண் விடுவிக்கப்படுவதாகவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உரிய வகையில் உண்மையான ஆதாரங்களும் ஆவணங்களும் சட்டத்துறையின் திறவுகோல் என்பது உண்மைதானே? தட்சால் யுவர் ஆனர் மீண்டும் புதிய
சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.